போன வீடியோவில் கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம எப்படி விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப் அப்டேட் பண்ணால் மட்டும் பத்தாது, அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். அதை எப்படி ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Lenovo 4125. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தது இதே லேப்டாப் தான். பட் நான் திரும்ப லேப்டாப்புக்கு சொந்தக்காரர் வந்து விண்டோஸ் 10 கேட்ட காரணத்தினால விண்டோஸ் 10க்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் சொல்ல போகிற இந்த ப்ரொசீஜர் வந்து SSD எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இருந்தாலே போதும். அதாவது SSD மாட்ட வேணான்னு நான் சொல்லலை, மாட்டினீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் SSD அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு ஹார்ட் டிஸ்க்லேயே கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சின்ன செட்டிங் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான அவுட்புட் வந்து இது கொடுக்கும். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, பட் இருந்தாலும் இதில் கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இதே வீடியோ பண்ணுறேன். ஒரு சிஸ்டம் ஸ்லோவாக வரதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக எல்லாருக்கும் நடக்கிற ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று டெம்பரரி ஃபைல்ஸ் நிறைய ஸ்டோர் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபைல்ஸு ஏதாச்சும் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா டிஸ்க் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அது வந்து லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். இது எதுவுமே வந்து SSD இருக்கிற லேப்டாப்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஏன்னா SSDயோட ஸ்டோரேஜ் மெக்கானிசமே வேறு, ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் மெக்கானிசமே வேறு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தோட டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணும். டெம்பரரி ஃபைல்ஸ் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் Windows R மட்டும் கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரன்னில் %temp% டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது டெம்பரரி ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே அதில் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் காமிக்கும். எல்லாமே வந்து ஜங்க் தான், தேவையில்லாத ஃபைல்ஸ். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஃபைல்ஸை இது மெமரிலேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் யூசேஜ் முடிஞ்ச உடனே இங்கே அப்படியே ஜஸ்ட்டு போட்டு வச்சிடும் டெம்பரரி ஃபைல்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, Ctrl+A கொடுத்துட்டு Shift+Delete கொடுத்துடணும். அதாவது பர்மனன்ட் delete கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக delete ஆகிடும். அதாவது இப்போ ரன்னிங்கில் இருக்கிற ஃபைல்ஸ் வரைக்கும் ஒரு எரர் வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை டிக் கொடுத்துட்டு ஸ்கிப் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரன்னிங்கில் இருக்க ஃபைல் நம்ம அழிக்க முடியாது. டெம்பரரி ஃபைல்ஸை ஒழிச்சாச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு ஃபோல்டரும் இருக்குது. அதுதான் வந்து ப்ரீஃபெச் அப்படிங்கிற ஃபோல்டர். ப்ரீஃபெச் ஃபோல்டர் எப்படி கூட அக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சேம் Windows R கொடுத்தீங்கன்னா ரன் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ப்ரீஃபெச் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீஃபெச் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்கே காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி Shift+Delete கொடுத்துருங்க. ஸோ ரன்னிங்கில் இருக்கிற ஃபைல்ஸை எரேஸ் பண்ண முடியாது, அது ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு ஸ்கிப் மட்டும் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஸ்டத்தில் மொத்தமாக இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு சிஸ்டத்துலேயே டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் டிஸ்க் க்ளீனப். டிஸ்க் க்ளீனப் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருந்திருக்கும். ஸோ Windows R கொடுத்துட்டு ரன் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் க்ளீன் MGRன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் க்ளீனப் வந்து ஓப்பன் ஆகும். க்ளீன் MGRன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பட் இல்லை, எனக்கு இப்படி முடியாது அப்படின்னா நீங்கள் PC போயிட்டு C drive ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் க்ளீனப் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு டிஸ்க் க்ளீனப் ஓப்பன் ஆகும். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபைல்ஸ் வந்து காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். இது எல்லாமே தேவையில்லாத ஃபைல்ஸாக. ஸோ டெலிட் பண்ணுறதுனால உங்கள் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். அண்ட் தென் இது ஒரு தடவை பண்ணி முடித்த உடனே மறுபடியும் இன்னொரு தடவை ரன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, கீழே இங்கே சிஸ்டம் ஃபைல்ஸ்னு காமிக்கும். ஸோ சிஸ்டம் ஃபைல்ஸையும் நம்ம கிளியர் பண்ணணும். அதனால் இந்த டிஸ்க் க்ளீனப்பை இன்னொரு தடவை ரன் பண்ணணும். ஸோ இது முடிஞ்சோடனே நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ அகைன் இப்போ க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இப்போ சிஸ்டத்தோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்கும். அதாவது அப்டேட் ஃபைல்ஸு, டிரைவர் அப்டேட் ஆகிட்டு ரெசிடியூ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை காட்டுது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்றேன். ஸோ இது ஃபுல்லாக டெலீட் ஆகி முடிஞ்சிருக்கோம். இது முடிஞ்ச உடனே சிஸ்டத்தை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். அதாவது உங்கள் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க. இப்படியும் எனக்கு வந்து க்ளீன் ஆகலை ப்ரோ, எனக்கு ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்கோட ஃப்ராக்மெண்டேஷன் அதுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை எடுத்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஃபைல் வந்து மொத்தமாக போய் ஒரு பிளாக்கில் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா டிஸ்கில் வந்து அங்கங்கே தான் செக்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற அங்கங்கே இருக்கிற செக்மெண்ட்ஸில் இந்த ஃபைல் வந்து பார்ட்டாக போய் சேவ் ஆகிறதுனால அந்த பார்ட்டாக பிரியறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃப்ராக்மெண்ட்டாக போய் ஸ்டோர் ஆகிறதுனால அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அதாவது ஹெட்டு வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லொக்கேஷனுக்கும். ஸோ அதனால தான் அந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகும். அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுனா, டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ்லேயே ஒரு டிஃபால்ட்டான டூல் இருக்குது. இது நீங்கள் Windows 7லேருந்து எல்லா சிஸ்டத்துலேயுமே பார்க்க முடியும், Windows 11 வரைக்கும். ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி சியோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அதில் டூல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஆப்டிமைஸ் டிரைவ்னு சொல்லி காமிக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு
ஆப்டிமைஸ் அண்ட் ரீஃப்ராக்மெண்ட் ட்ரைவ்னு சொல்லி காமிக்கும். ஸோ அது உள்ள வந்து போயிடணும். இது உள்ள போனோடனே சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சியை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் கொடுக்கணும். அனலைஸ் கொடுத்தோடனே அது ஃபுல்லாக அனலைஸ் ஆகிட்டு எத்தனை % உங்கள் டிஸ்க் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லும். பட் ஒன் மெயின் திங், இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணணும். எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்எஸ்டியோட ஸ்டோரேஜ் மெக்கானிசமே டோட்டலாக வந்து வேறு. ஸோ நீங்கள் எஸ்எஸ்டியில் இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் எஸ்எஸ்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது மூலமாக எஸ்எஸ்டியோட லைஃபுமே வந்து குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் ரன் பண்ணுங்கள். மற்றவங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்படுற டைமில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அனலைஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் 3% ஃப்ராக்மெண்ட்னு காமிக்குதா. ஸோ இப்போது ஆப்டிமைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஆப்டிமைஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை அனலைஸ் ஆகிட்டு மொத்தமுமே வந்து டீஃப்ராக்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். டீஃப்ராக்மெண்ட்னால் அங்கங்கே சிதறி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெட் வந்து அங்கங்கே ஜம்ப் பண்ணவே தேவையில்ல, லீனியராக இருக்கும் ஹெட்டோட மோஷனும். ஸோ தென் இதுவும் முடிஞ்சிருச்சு ப்ரோ, பட் அப்பயும் என்னோடய சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ரீசன் தான். ஒன்று, சிஸ்டமோட ஃபைல்ஸ் ஏதாச்சும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ஹார்ட் ட்ரைவ்லேயே இஷ்யூ இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+Shift+Escape கொடுத்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா கீழே டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் காமிக்கும். நீங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாஸ்க் மேனேஜரில் பர்ஃபார்மன்ஸ் டேப் போய் பாருங்கள். ஸோ இங்கே CPU கீழே டிஸ்க் வந்து காமிக்கும். இந்த டிஸ்க் வந்து 100%ல் காமிச்சிது அப்படின்னா உங்களோட டிஸ்கில் எரர்ஸ் இருக்குது. மேபி உங்கள் சிஸ்டம் ஃபைல் எரர் ஆகிறதுனாலையும் இந்த டிஸ்க் வந்து 100%ல் காமிக்கும். ஸோ இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், சிஸ்டம் ஃபைல் செக்கர் வந்து ரன் பண்ணணும். அதை எப்படி ப்ரோ ரன் பண்ணுறது? கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் விண்டோஸ் போய்ட்டு CMD கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா SFCனா சிஸ்டம் ஃபைல் செக்கிங் ஸ்பேஸ் / போட்டு ஸ்கேன் நவ் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விடக்கூடாது. அதாவது ஸ்லாஷ்க்கு முன்னாடி மட்டும் ஸ்பேஸு, ஸ்கேன் நவ்ங்கிறத அப்படியே டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டமோட இன்டிகிரிட்டி ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன், ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்கேன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் 15 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். இது எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ப்ரோக்ராமே வந்து, அதாவது இந்த கமாண்டே உங்கள் சிஸ்டம் ஃபைல்ஸ் கரெக்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஃபைல் ஆகலை அப்படின்னா டிட் நாட் ஃபைண்ட் எனி இன்டெகிரிட்டி செக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இன்டெகிரிட்டி செக்கில் எந்த ஒரு இஷ்யூமே நம்மளுக்கு வந்து ஃபவுண்ட் ஆகலை. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கோட எரர்ஸ் வந்து செக் பண்ணணும். ஆக்சுவலாக என் ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் நான் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் இதை வந்து கமெண்டில் பண்ணணும் அவசியம் கிடையாது, டேரெக்டாகவே ரன் பண்ணலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி மை கம்ப்யூட்டர் போய்க்கங்க, சிஏ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. இதில் டூல்ஸ் டேப் போயிட்டீங்க அப்படின்னா இந்த எரர் செக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே செக் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எரர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுவே ஸ்கேன் பண்ணி வந்து ரிப்பேர் சொல்லி கேட்கும். ரிப்பேர் எதுவும் இல்லாத பட்சத்தில் நோ எரர்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேன் ட்ரைவ் நோ எரர்ஸ் வர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம ட்ரைவில் எந்த எரர்ஸுமே இல்லை, நம்மளே சொன்ன மாதிரி. பட் உங்கள் டிஸ்கில் எரர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரிப்பேர் ட்ரைவ் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பேர் முடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் சிஸ்டம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் செக் டிஸ்க் வந்து ரன் பண்ணுறது. செக் டிஸ்க் அப்படிங்கிறது விண்டோஸில் இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணுற ஃபீச்சர். ஸோ ஹார்ட் டிஸ்கில் எரர் இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சேம் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, CMD டைப் பண்ணிங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ இதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் CHKDSK ஸ்பேஸு ஒரு /F எஃப்னா எரரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்பேஸ் // போட்டு ஆர் எது கொடுக்குறோம் அப்படின்னா ரீடபிள் இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையுமே ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்கேனர் ரன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதில் வாய்ட் டைப் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டு ஸ்கிப் டிஸ்க் செக்கிங்னு ப்ரெஸ் எனி கேட்கும். ஸோ எந்த கீயுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக டிஸ்க் செக்கிங் வந்து ரன் ஆகட்டும். இது வந்து உங்கள் சிஸ்டத்தோட ஹார்ட் டிரைவ் கெப்பாசிட்டியை பொறுத்து, சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து டைம் எடுக்கும். ஒரு சிலருக்கு 1 மணி நேரத்தில் முடியும், ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவும் முடியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணும்போது லேப்டாப்பை சார்ஜ் போட மறந்துடாதீங்க. டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகி முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. இல்லை ப்ரோ எனக்கு செக் டிஸ்க் ரன் பண்ணியுமே வந்து டிஸ்க் யூஸஸ் வந்து ஃபுல்லாக தான் காமிக்குது,
எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரே ஒரு தடவை ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஓஎஸ் போட்டு பார்க்கலாம். அப்படியும் இல்லைனா ஹார்ட் டிரைவில் ப்ராப்ளம் தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஸோ மாற்றிட்டீங்க எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் உங்கள் மேகி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பட்டதாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.